Exercise 5.4, question number 5. Find the equation of the tangent at t equal to 2 to the parabola y squared equal to 8x. Hint, use parametric form. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Find the equation of the tangent. சரியா? At t equal to 2 to the parabola. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? y squared equal to 8x at t equal to 2. இப்போது y squared equal to 8xங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு. அந்த பேரபோலா ஸ்டார்டிங் பேசிக் சொல்லியிருக்கல, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரியா? அப்போது y squared equal to 8xனால் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு. அதில் ஒரு டேன்ஜென்ட் லைன் ஒரு பாயிண்ட் வழியாக மூவ் ஆகுது. அந்த பாயிண்ட்டு நமக்கு கொடுக்கல. சரியா? இப்போ பேரபோலானா நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன பாயிண்ட் இருக்குது? 80² 280. ஓகேவா? இதில் டீயோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது டீயோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த பேரபோலா மேலே ஒரு டேன்ஜென்ட் லைன் ஒரு பாயிண்ட் வழியாக மூவ் ஆனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அந்த சம்முக்கு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து y squared equal to 4ax. ஏன்னா கொஷின் வந்து எந்த ஃபார்மேட்டுக்கு இருக்குது? ஃபார்முலா y squared equal to 4ax. அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். இப்போது 4a equal to 8. இப்போ a equal to என்ன வரும்? 8/4. இதை கேன்சல் பண்ணால் 4 2s are 8. அப்போ ஏவோட வேல்யூ 2. சரியா? இப்போ பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் என்ன பாயிண்ட்டுன்னு. அப்போ ஏவோட வேல்யூ 2, டீயோட வேல்யூ 2ன்னு தெரியும். இப்போது பேரபோலாவோட பாயிண்ட்டு 80² 280. இந்த ஏவோட வேல்யூ டீயோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 2 × 2² 4. 2 × 2 × 2 8. அப்போ 2 4s are 8, 8. இப்போது இந்த பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருக்க பாயிண்ட்டு 8, 8. ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் இஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா ஷார்ட்கட்டு. அப்போ ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பேரபோலா கர்வ் மேலே ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் வழியாக ஒரு டேன்ஜென்ட் லைன் மூவ் ஆகுது. சரியா? ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு டேன்ஜென்ட் லைன் போகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்போ y squared equal to 8x கிவன் ஈக்குவேஷனில் y squaredக்கு பதிலாக என்ன எழுதலாம்? y1. எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? x + x1/2. அப்போ y1 equal to இதை கேன்சல் பண்ணால் 4 2s are 8. அப்போ 4 × x + x1. இப்போது x1 y1 இருக்கா? அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பாயிண்ட் அப்ளை பண்ணலாம்? at 8, 8ங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எது மேலே இருக்குது? இந்த பேரபோலா அந்த கர்வ் மேலே இருக்குது. அந்த டேன்ஜென்ட் லைன் போகிறது இந்த பாயிண்ட்டு மேலே தான். அப்போ அந்த பாயிண்ட்டை டேன்ஜென்ட் ஈக்குவேஷனில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்போது x1க்கு பதிலாக 8, y1க்கு பதிலாக 8ன்னு அப்ளை பண்ணால் 8y equal to 4 × x + 8 வரும். இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 4s are 2 4s are. அப்போது 2y equal to என்ன இருக்குது? x + 8. இப்போது இந்த 2y இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? x - 2y + 8 equal to 0. இதுதான் என்ன 5th கொஷினோட சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் அண்டு நார்மல் டு ஹைப்பர்போலா. 12x² - 9y² equal to 108 at theta equal to π/3. ஹிண்ட், யூஸ் பேராமெட்ரிக் ஃபார்ம். அப்போது இங்கே ஒரு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கொடுத்து at theta equal to π/3ங்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அண்டு நார்மல். ஓகேவா? இப்போ டேன்ஜென்ட் அண்டு நார்மலோட ஈக்குவேஷன் பாருங்கள். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x² - 9y² equal to 108. இது எல்லாமே என்ன இருக்குது? 3 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணுன்னா 4x² - 3y² equal to 36 வரும். சரியா? அப்போது நமக்கு ஈக்குவல் டு 1 வரணும். இது ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவல் டு 1 வரணும்னா எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? 36ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது டிவைட் பை 36 எல்லாமே டிவைட் பண்ணால் 9 4s are 36, 3 12s are 36. இதை கேன்சல் பண்ணால் 1. சரியா? அப்போது x² / 9 - y² / 12 equal to 1ன்னு கிடைக்குது. இப்போது ஹைப்பர்போலாவில் a² b² எது வேணால் ஹையஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் எது a² இருக்கும்? இங்கே பாசிட்டிவாக எது இருக்கோ அது a². சரியா? அப்போது a²ங்கிறது 9, b²ங்கிறது 12. அப்போ a² 9னா a வந்து என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் √9. 9க்கு ரூட் எடுத்தால் 3. b² equal to 12னா b equal to இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் தான் என்னாகும்? 4 × 3.
இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 3, 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 2√3. ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு π/3ங்கிறது நமக்கு கிவனில் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போது பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது பாயிண்ட் என்ன, ஹைப்பர்போலாவுக்கு என்ன பாயிண்ட்டு, a சீக்கன் தீட்டா p tan தீட்டா. ஃபார்முலாஸ் கீழே கொடுத்துருக்கேன்ல டிஸ்கிரிப்ஷனில், அதை பாருங்கள் புரியும். அப்போது a சீக்கன் தீட்டா p tan தீட்டான்னு இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ 3ன்னு 3 அப்ளை பண்ணியாச்சு. சீக்கன் தீட்டா, அப்போ தீட்டா நமக்கு என்ன இருக்குது π/3. π/3னா 180/3. கேன்சல் பண்ணால் எத்தனை டிகிரி, 60 டிகிரி. அப்போது சீக்கன் தீட்டான்னு இருக்குது. சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ சீக்கன் வந்து எதோட ரெசிப்ரோக்கல், காசு. அப்போ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ சீக்கன் 60னா என்ன வரும், 2/1. அப்போ இந்த சீக்கன் 60யோட வேல்யூ 2/1னா 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 2√3. tan தீட்டானா tan 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ √3. இப்போ 3 × 2 6, 2. √3 × √3 என்ன வரும் 3. அப்போ 2 3s are 6. அப்போ நமக்கு கிடைச்ச பாயிண்ட்டு 6,6. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். இதுக்கும் என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அட்டு தீட்டா ஈக்குவல் டு π/3. கண்டிப்பாக ஒரு டேன்ஜென்ட், நார்மல் லைன் ரெண்டுமே எப்படி இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட் வழியாக 6,6ங்கிற பாயிண்ட் வழியாக தான் மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ பாயிண்ட் வழியாக நமக்கு டேன்ஜென்ட் லைன் போகும்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஷார்ட்கட் மெத்தட். அப்போ 4x² - 3y² = 36. அதில் x²க்கு பதிலாக x1, y²க்கு பதிலாக y1 = 36. இப்போது x1 y1ங்கிற பாயிண்ட்டை நம்ம அடுத்து என்ன பாயிண்ட்டு கண்டுபிடிச்சோம், 6,6. இதை x1 y1க்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணால் 4x × 6, 3y × y1க்கு பதிலாக 6 = 36. இப்போ இது எல்லாமே 6 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா. அப்போ இது எல்லாமே 6ஆல் டிவைட் பண்ணால் 4x - 3y = 6. இப்போ 4x - 3y, இந்த +6 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், -6 = 0. இதுதான் என்ன ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். இப்போ நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நார்மல்னால் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், பர்பெண்டிகுலர். அப்போ என்ன ஆகும்னா இந்த 3 இங்கே வரும், 4 இங்கே வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ 3x 4y. இங்கே சைன் என்ன இருக்குது, நெகட்டிவ் சைன். இது பாசிட்டிவாக மாறும். இங்கே பாசிட்டிவ் இருந்தால் இங்கே என்ன வரும், நெகட்டிவ். இதுதான் பர்பெண்டிகுலராக நார்மல் ஈக்குவேஷனாக அப்போ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ தான், ஈஸி தான் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -6ங்கிற கான்ஸ்டன்ட் என்னவோ மாறிடும், +k. ஓகேவா? அப்போ 3x + 4y + k = 0. இப்போ இதில் xyக்கு பதிலாக அட்டு 6,6ங்கிற பாயிண்ட்டை அப்ளை பண்ணுறோம் எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக. அப்போ என்ன வரும், 3 6 are 18, 4 6 are 24 + k = 0. இப்போ இதை ஆட் பண்ணால் 42 + k = 0. அப்போ k = என்ன வரும், -42. சரியா? இப்போ இந்த -42வை இங்கே நார்மலோட ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 3x + 4y -42 = 0. இதுதான் என்ன ஈக்குவேஷன், நார்மலோட ஈக்குவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.